ஈஸ்வரி, ஊரே என்ன சந்தேகப்பட்டாலும் நீ என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு நினைச்ச. ஆனா நீயே என்ன சந்தேகப்படுறியா? சபையில அவ்ளோ நடந்த பிறகும் எப்படி என்ன சந்தேகப்படாம இருக்க சொல்றீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்க சொல்றீங்க? காணாம போன நகையை மட்டும் ஆதாரமா கொடுத்திருந்தா நீங்க நல்லது பண்ணது நமக்கு வினையா வந்திருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒண்ணு இன்னைக்கு ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. அது ஊர் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆதாரம் இல்லாதது. அப்பா மேல எந்த தப்பும் இல்லம்மா. எதடி ஆதாரம் இல்லாதது? ஊரு பெரிய மனுஷன 4 பேர் கூட்டிட்டு போய் என் வாயை கிளறாத. அம்மா, அப்பாவை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நாங்க நம்புறோம். பஞ்சாயத்துல நாளைக்கு 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள அந்த பொம்பளை எதுக்காக இப்படி அப்பா மேல அபாண்டமா பழி போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கட்டுன பாவத்துக்கு நான் பொறுமையா இருப்பேன். ஆனா இந்த ஊர் வாய் பொறுமையா இருக்குமா? இந்நேரம் எத்தனை பேரு எத்தனை விதமா பேசிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. ரொம்ப சரியா சொன்னக்கா. இப்பெல்லாம் மனுஷங்க முகமூடி போட்டு வாழ்றாங்க. எந்த புத்துல எந்த பாம்பு ஒளிஞ்சிருக்குன்னு யாரால சொல்ல முடியும்? பாவம் காணி, உனக்கு போய் இப்படி ஒரு அசிங்கம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கே மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி இருக்கும்? நீ யாருக்கா? இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவி. உன்கிட்ட நியாயம் கேட்டு வரவங்க இனி உன்னை எப்படி பாப்பாங்கன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சித்தி, உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்காக கார்த்தி மாமா பஞ்சாயத்துல அவகாசம் கேட்டிருக்காரு. எங்களால அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு கண்டிப்பா நிரூபிக்க முடியும். நீங்க இதுக்காக தேவையில்லாம நடுவுல பூந்து அம்மாவோட கோவத்தை தூண்டி விடுறீங்க. என்னது? நான் அக்காவோட கோவத்தை தூண்டி விடுறேனா? இப்ப என்ன பண்றது? உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நான் என் ரூமுக்கே போறேன். என்ன இது? போன் வந்ததும் இப்படி ஓடுறாங்க. அப்படி யாரோட போனா இருக்கும்?